லூக்கா 1:3 வசனத்தை எடுத்து பார்த்தால் அவர் சொல்லுகிறார், நான் விசாரித்து அறிந்ததையே எழுதியுள்ளேன். கடவுள் வழங்கியதை நான் எழுதவில்லை, ஆவியால் உந்தப்பட்டு எழுதவில்லை, விசாரித்து அறிந்ததையே பல பேரிடத்தில் கேட்டு தெரிந்ததையே எழுதியுள்ளேன் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக லூக்கா 1:3 வசனத்தை எடுத்து அவர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கன்னா, இது லூக்கா விசாரிச்சு தான் எழுதனேன்னு சொல்லிட்டு மேலோட்டமா ஒரு வசனத்தை வாசிட்டு போயிட்டாரு. அந்த வசனத்தை முழுசா முதல்ல படிங்க. லூக்கா 1:1 வசனத்தை வாசிக்கும் போது அந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்ட செய்தி, அங்கே அவர் எப்படி இருட்டு செஞ்சு அந்த வசனத்தை அவர் சொல்கிறார் என்பதை நாங்கள் வாசித்து காண்பிக்க இருக்கிறோம். லூக்கா 1:1 வசனம். அங்கே பாருங்கள், மகா கணம் பொருந்திய தேயப்புழுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை. முதல் வசனம் அப்படித்தான் சொல்லி ஆரம்பிக்குது. இவங்க என்ன வாசிச்சு சொல்றாங்க? நயச்செய்தினா நாங்க எப்படி ஆதாரங்களை வச்சோம்? ஒரு செய்தியை முழுமையாக வாசிச்சு காண்பித்து அதன் பிறகு ஒரு ஆதாரத்தை சொன்னோம். இவர் மேலோட்டமா 1:30 இப்படி இருக்கு வசனத்தை அடுக்கிறதுனால அது இறைவேதம் இல்லைன்னு சொல்ல முடியாது. வாசிச்சு தெளிவுபடுத்தி முதல்ல சொல்ல பழகுங்க. அதில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, மகா கணம் புரிந்த தேயப்புழுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்ப முதல் கண்ணார கண்டு அதை வரிசையும் கிரமமாய் எழுதுவது, அது வரிசைப்படி கால கிரமத்தில் எழுதுவது நான் விசாரித்து சொல்கிறார். ஆனால் ஒரு சங்கதிகளை முழு நிச்சயமாய் அறிந்த பிறகுதான் அவர் சொல்லுகிறார். அந்த வரிசையின் கிரமத்துக்கு தான் நாங்கள் சொல்லப்படுகிறது ஒழிய இதை நான் விசாரிச்சு கேட்டு எழுதினேன், இந்த சங்கதி எனக்கு இது வரைக்கும் தெரியாம இருந்தது என்று அவர் சொல்லவில்லை. ஆகவே இவர்கள் வைத்ததான இந்த வாதமும் ஒன்றுமில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சொந்த கருத்தை சொல்லல என்பதற்கு லூக்காவில் வர வாசகத்தை வாசி காட்டினாங்க. முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை, அவர் நம்பின சங்கதி, கேட்ட சங்கதி, பார்த்த சங்கதி, அதைத்தானே சொல்றோம். முழு நிச்சயமா நீங்க நம்புனா அது சத்தியமாயிருமா? நான் முழு நிச்சயமா நம்புவது சத்தியம் அல்ல, இறைவன் எதை வழங்கினானோ அது சத்தியம். நீங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளைங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதுனால அது தேவ செய்தி என்று அந்த வார்த்தையில எந்த நிரூபணமும் இல்லை.